வாங்க மக்களே, பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை, பெரிய வெங்காயமில் பாதி வெங்காயம் சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு சீவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்திக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் தூள் ஆட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட்டை அப்படியே எண்ணெயிலே அப்படியே கலந்து விடுங்க. இந்த மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் பொரியல். அதுக்காக தான் அந்த மாதிரி நான் செய்கிறது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெயிலே கலந்து விடுங்க. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க, கல் உப்பு. அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா பீட்ரூட் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா பீட்ரூட் நம்ம சீவி தான் சேர்த்திருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு பீட்ரூட் வேகிற அளவுக்கு நீங்கள் பாருங்கள். மூடி போட்டு நீங்கள் வேக வைங்க பீட்ரூட். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பீட்ரூட்டில் போட்டு கலந்து விடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் 2 செகண்டுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் பீட்ரூட் பொரியல். டெட் ஈஸி. யார் வேணால் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் நீங்கள் கட் பண்ணுறத சீவி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். தேங்க்யூ, பாய்.